நேர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். பார்வைகள் நிகழ்ச்சியூடாக இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது அமெரிக்கா உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை அழைத்து அங்கே பேச்சுவார்த்தையை நடத்துகிறது. ஆனால் விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று கூறி சீமானை திருப்பி அனுப்புகிறது. இந்த இரட்டை நிலைப்பாடு சம்பந்தமாக எமது சொந்தங்களின் கருத்துக்களை நாங்கள் பதிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எமது ஃபேஸ்புக் பார்வைகள் தளத்தில் பதிந்த பார்வைகள் குழுமத்தில் சஞ்சய் உமேஷ் அவர்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலம் வரவிருந்த அமைதியை திசை திருப்பி நாட்டை மீண்டும் யுத்த படைகளுக்கு தள்ளிய அமெரிக்கா மீண்டும் தன் வேலையை ஆரம்பித்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பாலுக்கும் காவல் பூனைக்கும் நண்பன் என்ற வகையில் புலிகளின் நாடு கடந்த தமிழீழம் என்ற ஒரு அமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சுவார்த்தை சீமானை திருப்பி அனுப்புதல் என்று தன் நாடகத்தை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. ஈற்றில் நட்டமடைய போவது நம் இனம்தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோன்று சீமான் உண்மையிலேயே மேனாகத்தான் அடைந்து கொள்கிறார். நம்மோர் பிரச்சனையை காட்டிலும் நாடு காசு பார்ப்பதிலேயே அவர் குறியாக இருக்கின்றார். நம் புலன் பெயர்ந்த தமிழர்கள் இவர்களை போன்றவர்களுக்கு சினிமா மோகத்தில் காசை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியலுக்கு அப்பால் சீமான் போன்ற கிருமியை அமெரிக்கா திருப்பி அனுப்பியது சரி என்றே தோன்றுகிறது என்றும் குறிப்பிட்டு அமெரிக்காவானது தனது நலன்களை ஒப்பேற்றுக் கொள்வதற்காக இரட்டை நிலைப்பாடு அல்ல, அதையும் தாண்டி பல நிலைப்பாடுகளையும் எடுக்க வல்ல ஒரு நாடாகவே நான் பார்க்கின்றேன். உலகில் எத்தனையோ பாடங்களை அமெரிக்கா புகட்டிய பின்னரும் விட்டில் பூச்சிகள் போல அவர்களிடமே சரணாதிகாரியும் நம் அரசியல்வாதிகளை நான் என்னவென்பேன் என்று கேள்விக்குறியோடு முடித்திருக்கின்றார். அதுபோன்றே தமிழ் தேசிய கூட்டமைப்பை கேட்டால் நாம் அமெரிக்காவை பாவித்து தீர்வை அடைய முயற்சிப்பதாக கூறுவார்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது சண்டைக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் சமாதானமாக பேச்சு நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைக்கு அமெரிக்காவுடனான உறவு தமிழர்களுக்கு பாதகமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சஞ்சய் உமேஷ் அவர்கள். மற்றொரு சொந்தம் இணைப்பில் இருக்கின்றார். அவர் யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம் பார்வைகள். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். அழைப்பில் இருப்பது யார்? டாக்டர் சோபாலன் டைவலை. வணக்கம் டாக்டர் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் நலன்தானே? நலமாக இருக்கின்றோம் டாக்டர் அவர்களே. கூறுங்கள், இந்த விடயம் சம்பந்தமாக உங்களது கருத்துக்களையும் கூறுங்கள் டாக்டர் அவர்களே. ஓம், நான் தமிழ் மக்கள் சார்பில், இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் சார்பில் பேசுகின்றேன். டாக்டர் அவர்களே, எமது டாக்டர் சிவபாலன் அவர்களே அழைப்பில் இருக்கின்றீர்களா? இல்லை, நான் இருக்கின்றேன். அவரது அழைப்பில் சிக்கல் இருக்கிறது. எனவே நாம் இப்போது எமது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்ட திரு வேல்தஞ்சன் அவர்களது கருத்துக்களை இப்போது உங்கள் பார்வைகள் நேர்களுக்காக தருகின்றோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து பார்வைகள் நிகழ்ச்சிக்காக கனகநாயகம் வேல்தஞ்சன் பேசுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த சீமான் அவர்களுடைய அமெரிக்க விஜயமும், அவர் அமெரிக்கா சென்று அங்கு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டமை தொடர்பாகவும் அதன் பின்புலங்கள் அதையொட்டிய விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு சீமான், ஒரு கோபாலசாமி, ஒரு நெடுமாறன், இவ்வாறு இந்த உணர்வுள்ளவர்கள் வரிசையிலே இவர்கள் தமிழ் உணர்வாளர்களாக வந்து சேர்க்கிறார்கள். இவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய பெருநீரோட்ட அரசியல் தொடர்பிலே விதிவிலக்குகளாகவும் இருக்கிறார்கள். இவர்களுடைய தமிழ் உணர்வுகள் அவரவர் நிலையிலே அவர்களுக்கு நேர்மை மிக்கதாகவும், அவர்களுடைய தமிழ் உணர்வு அவர்களுக்கு சரியானதாகவும், அவர்கள் தாங்கள் சரியான திசையிலே சரியான மார்க்கத்திலே இலங்கை தமிழர்களுக்காக உழைப்பதாகவும் இருக்கக்கூடும். அது பற்றிய நேர்மை தன்மை பற்றி நாங்கள் இங்கே சர்ச்சிக்கவோ அல்லது அது பற்றி கருத்துக்களை கொச்சைத்தனமாகவோ வெளியிட விரும்பவில்லை. ஆனால் அவர்களுடைய அந்த உணர்வெழுச்சி அல்லது உணர்வலை என்பது தற்போதைய இலங்கை தமிழர் நிலைமை, இலங்கையினுடைய உள்நாட்டு நிலைமை, இந்தியா தலைமை தாங்கும் இந்த தென்னாசிய பிராந்திய அரசியலின் நிலைமை அல்லது இந்திய உபகண்ட நிலைமை
தற்போதுள்ள சர்வதேச நிலைமைகள் இவை தொடர்பிலே இந்த ஒரு சீமான், ஒரு நெடுமாறன், ஒரு கோபாலசாமி இவர்கள் முயற்சிக்கின்ற இந்த விடயங்கள் தொடர்பிலே இலங்கை தமிழர்களுக்கு சாதகமான நிலைமைகள் ஏற்பட முடியுமா என்பது பற்றி நான் சிறிது தெளிவாகவும் சற்று விரிவாகவும் கூறலாம் என்று விரும்புகிறேன். நான் சீமான் அவர்களுக்கோ அல்லது நெடுமாறன் அவர்களுக்கோ அல்லது திரு கோபாலசாமி அவர்களுக்கோ கதை கூற தேவையில்லை. அவர்களுக்கு தெரியும். அவர்கள் தன்னிலை அறிந்து சூழ்நிலை அறிந்து செயற்படுகிறார்கள் அல்லது செயற்படவில்லை, அல்லது அவர்கள் தன்னிலை சூழ்நிலை அறிந்தும் ஏன் இவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பதெல்லாம் புரியவில்லை. எனினும் இங்கே ஒரு ஊகம் நிலவுகிறது. இலங்கையிலே இவர்களின் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இவர்களை பூஸ்ட் பண்ணுகிறது, இவர்களை முன்னுந்தி விடுகிறது. அதற்கான நிதியிடல், அதற்கான உள உரம், அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் இவர்களுக்கு அவர்கள் வழங்குகிறார்கள். எடுத்த எடுப்பிலேயே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சீமான் அவர்கள் அமெரிக்காவினுடைய விமான நிலையம் ஒன்றிற்கு சென்று அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டார். அவர் சென்ற நோக்கம் ஏதோ தமிழ் தொடர்பான மாநாடோ அல்லது தமிழர்கள் தொடர்பான மாநாடோ ஒன்றிலே பங்கு பெற்றுவதற்காக சென்றார் என்று கூறப்படுகிறது. அது பற்றியெல்லாம் உறுதியாக தெரியவில்லை. என்றாலும் அவர் இலங்கை பணத்திலே ஒரு 1.25 லட்சம் ரூபாயை அந்த பயணத்திற்கு செலவழித்திருப்பார் என்று வைத்தால், இங்கே எங்களுடைய வடபுலத்திலே போர் நடந்து முடிந்த பின்னர் எத்தனையோ குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. சீமான் அவர்களிடம் நான் தனிப்பட்ட ரீதியில் கேட்கக்கூடியது, அந்த 1.25 லட்சம் ரூபாயை ஏதோ ஒரு சட்டபூர்வமான வழியில் இலங்கை அரசு என்ற இந்த கட்டமைப்புக்குள் இருக்கின்ற இந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு சட்டபூர்வமான வழியில் அந்த பணத்தை சேர்ப்பித்திருந்தால், இங்கே தவிக்கின்ற மக்களுக்கு, தமது வாழ்வாதார தேவைகளுக்காக தவிக்கின்ற வன்னி மக்களுக்கோ அல்லது யாழ்ப்பாணத்திலே மீள குடியேறி இருக்கின்ற மக்களுக்கோ அந்த உங்களுடைய பயணத்திலே வீண் செலவாகி போன அந்த 1.25 லட்சம் இலங்கை ரூபாய், நான் நினைக்கிறேன் உங்களுடைய விமான பயணத்தினுடைய தன்மை எனக்கு தெரியாது, ஓரளவுக்கு 1.25 லட்சம் ரூபாய் உங்களுடைய விமான ஆசன பதிவு அதனுடைய தன்மைகள், நீங்கள் அதிகுறைந்த தொகையோடு செல்பவரா அல்லது பல லட்சம் ரூபாய் பெறுமதியான லக்ஸரி முறைமையிலே செல்பவரா, அதுகள் தெரியவில்லை. என்றாலும் 1.25 லட்சம் ரூபாய் நீங்கள் செலவழித்திருப்பீர்கள் என்றால் அந்த வீண் செலவாக அதை இவ்வாறு செலவழிக்கின்ற அந்த தொகைகளை நீங்கள் யாருக்காக கண்ணீர் வடிக்க முற்படுகிறீர்களோ அல்லது உணர்வுபூர்வமாக செயற்பட முற்படுகிறீர்களோ, உங்களுடைய அந்த வளங்களை நேரடியாக ஒரு சட்டபூர்வமான முறையில் இந்த மக்களிடம் சேர்ப்பித்தால் அந்த மக்களினுடைய வாழ்வாதார தேவையாவது நிறைவேறி இருக்கும். சீமான் போன்றவர்கள் அல்லது சீமான் போன்றவர்களினுடைய நடவடிக்கைகளின் பின்புலத்திலே இருப்பவர்கள் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. எங்களுடைய மக்களுக்கு இது பற்றி பூரணமாக விளக்கம் இருக்கிறது. எங்களுடைய மக்கள், உங்களை போன்றவர்கள், தென்னிந்திய சினிமா துறை, தென்னிந்திய அரசியல் துறை, இந்த இரண்டையுமே எங்களுடைய மக்கள் இப்பொழுது நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இரண்டிற்கும் இடையிலான பொதுத்தன்மைகளை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த நடிப்புலகம் என்பது என்ன, அது எவ்வாறு கருத்துருவாக்கம் செய்ய முற்படும், அந்த கருத்துருவாக்கம் எவ்வளவு தூரம் இந்த இலங்கை தமிழருக்கு பயன்படும் என்பது தொடர்பிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய தமிழரசு கட்சி 1949ஆம் ஆண்டு தொடக்கம் எடுத்த முயற்சிகள், அதனுடைய வரலாறு, தமிழரசு கட்சியினுடைய பல்வேறுபட்ட முனைப்புகள், அவர்கள் அகிம்சை வழியிலே எடுத்த முனைப்புகள், அவர்கள் உருவாக்கிய கருத்தியல் அடிப்படையாக பின்னர் பல்வேறுபட்ட இளைஞர் அமைப்புகள் ஆயுத போராட்டங்களை ஆரம்பித்த விடயங்கள் அனைத்துமே பழைய கதைகள், அனைவருக்கும் தெரிந்த கதைகள். என்றாலும் அவ்வளவு தூர முனைப்புகளிலுமே கடைசியாக இப்பொழுது எங்களுடைய மக்களுக்கு புரிந்திருக்கும் விடயம், அந்த வன்முறை போராட்டத்தை ஒரு கட்டத்திலே அன்னை இந்திரா காந்தியினுடைய காலத்திலே, தமிழ்நாட்டிலே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே இந்த இலங்கை தமிழ் இளைஞர்களுக்கு உங்களுடைய நாட்டிலே பயிற்சி கொடுத்து தமிழ் இயக்கங்களை வளர்த்து விட்டமை தொடர்பிலே இருக்கின்ற தெளிவு என்றால் என்னவென்றால், இந்த அமெரிக்க ஆதரவு
தளம் நோக்கி இலங்கையினுடைய ஜனாதிபதி செயற்பட்டு கொண்டிருந்ததன் நிமித்தம், இலங்கையினுடைய அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா செயற்பட்டு கொண்டிருந்ததன் நிமித்தம் நீங்கள் இலங்கையின் அன்றைய அரசை 1970களின் பிற்பகுதியிலே திறந்த முதலாளித்துவ கொள்கைக்கு, குறிப்பாக அமெரிக்க சார்பு நிலையிலே நின்று செயற்பட்ட அந்த இலங்கை ஜனாதிபதியையும் அவருடைய அரசாங்கத்தையும் ஏதோ ஒரு வகையிலே வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய இந்திய நலன் கருதி, நீங்கள் சார்ந்து நின்ற சோவியத் முகாமின் நலன் கருதி நீங்கள் இந்த ஆயுத போராட்டத்தை தொடக்கி வைத்தீர்கள் அல்லது ஆதரித்தீர்கள் அல்லது இங்குள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்தீர்கள். அந்த அடிப்படையிலே மிக பிரதானமாக 5 அல்லது 6 விடுதலை இயக்கங்கள் என்று சொல்லப்பட்டவை இங்கே போராட்டத்தை முன்னெடுத்தன. அவற்றிலே பல இயக்கங்கள் பின்னர் வன்முறை வழியிலே நம்பிக்கை இழந்து அரசியல் வழிக்கு, ஜனநாயக வழிக்கு திரும்பி இருந்தன. இறுதி வரை விடுதலை புலிகள் அமைப்பு வன்முறை வழியிலே நம்பிக்கை வைத்து இராணுவ ரீதியாக அழிந்தொழிந்து போன கதையும் புதியதல்ல, அது எல்லோருக்கும் தெரிந்த கதை. ஆனால் இங்கே எழுகின்ற விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன விடுதலை போராட்டம் உண்மையிலேயே உலகிலே இன்று ஏறத்தாழ 195 நாடுகள் இருக்கின்றன. இந்த 195 நாடுகளிலே ஏறத்தாழ 14 நாடுகளை தவிர, நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்கா, இஸ்ரேல், பிரிட்டன் உள்ளிட்ட ஒரு 14 நாடுகளை தவிர மிகுதி அனைத்து நாடுகளும் ஏறத்தாழ 160 வரையிலான நாடுகள் இன்றும் கூட பலஸ்தீன விடுதலை என்ற அந்த எண்ணக்கருவை ஏற்றிருக்கின்றன, ஆதரிக்கின்றன. அண்மையிலே உங்களுக்கு தெரியும், யுனெஸ்கோ அமைப்பிலே பலஸ்தீன அதிகார சபைக்கு, பலஸ்தீன அதிகார சபை என்பது ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு அவதானியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பலஸ்தீன அதிகார சபை, பலஸ்தீன அதிகார சபைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே அவதானிப்பு அந்தஸ்து இருக்கிறது, அவதானிப்பாளர் அந்தஸ்து. யுனெஸ்கோவிலே அங்கத்துவம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகிற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கல்வி, விஞ்ஞான, கலாசார விடயங்களுக்கு பொறுப்பான அந்த முகவர் அமைப்பிலே பலஸ்தீன அதிகார சபைக்கு அங்கத்துவம் கிடைக்கின்றமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் உள்ளிட்ட 14 நாடுகள் எதிர்த்தன. அந்த வாக்களிப்பிலே ஏறத்தாழ 52 நாடுகள் பிரசன்னமாகவில்லை, 107 நாடுகள் ஆதரித்தன. அப்ப நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இன்றுள்ள சூழலிலே உலகில் உள்ள 100 நாடுகள் ஆதரிக்கின்றன. பலஸ்தீன அதிகார சபை என்ற அந்த பிரதேசத்தினுடைய ஆட்சி அமைப்பையும், பலஸ்தீன மக்களுக்கான ஒரு இறைமையுள்ள அரசு எதிர்காலத்திலாயினும் பொருத்தமான சூழலில் அமைய வேண்டும் என்பதை 100 நாடுகள் ஆதரிக்கின்றன. இலங்கை உட்பட 100 நாடுகள் ஆதரிக்கின்றன. அதிலும் எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பலஸ்தீன தோழமையாளன் என்று சொல்லக்கூடியவர். அவர் இந்த பலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பின் தோழமை சக்தியாக தன்னை அறிமுகப்படுத்தக்கூடியவர். அதற்காக கருத்தியல் ரீதியாகவும் இலங்கையிலே கணிசமாக உழைத்தவர். ஆகவே 100 நாடுகள் ஆதரிக்கின்ற அந்த பலஸ்தீன அதிகார சபை கூட தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதிலே பாரிய நெருக்கடியை சந்திக்கிறது. என்ன காரணம் என்றால், அவர்களுடைய அந்த நீண்ட வரலாற்றை பார்க்கின்ற பொழுது முதலாம் உலகப் போர் காலத்திலே பலஸ்தீனம் பிரித்தானிய படைகளால் கைப்பற்றப்பட்டிருந்தது. 1917 யூத மக்களின் தாயகமாகவும் பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பல்ஃபோர் பிரகடனத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிட்டது. 1922 லீக் ஆஃப் நேஷன்ஸ் யூத மக்கள் பலஸ்தீனத்தை தமது பூர்வீக தாயக பிரதேசமாக அடையாளம் காண்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டது. முறைப்படியாக ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்ட பின்னர் 1947 ஐநாவின் பொதுச்சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அத்தீர்மானப்படி பலஸ்தீனம் என்று சொல்லப்படும் புவியியல் பிரதேசத்தில் யூத மக்களுக்கும் அரபுக்களுக்கும், அதாவது முஸ்லிம் மக்களுக்கும் நாடுகள் அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அரபு முஸ்லிம்களுக்கு ஒரு நாட்டை அமைத்து கொடுப்பதில் அமெரிக்காவும் பிரிட்டனும் பின்னர் பின்வாங்கிக் கொண்டன. அந்த காரணங்களில் பிரதானமானது எண்ணெய் வளம் மிக்க அரபு பிராந்தியத்தை
தமது செல்வாக்கின் கீழ் வைத்திருக்க வேண்டும் எனில் யூதர்களுக்கு மட்டுமே அங்கு இஸ்ரேல் எனும் நாட்டை உருவாக்கி கொடுத்தல் என்பதாகும். அத்துடன் பலஸ்தீனத்தை அரபு எழுச்சிவாதத்தின் கருப்பையாக கருதி உணர்வு பூர்வமாக செயற்பட்ட முஸ்லிம் நாடுகளை அடக்க வேண்டும் என்பதும் ஆகும். அமெரிக்காவும் பிரிட்டனும் முன்தளத்தில் செயற்பட்டன. அதாவது பலஸ்தீன மக்களுக்கான ஒரு விடுதலையை தடுப்பதில் அல்லது இல்லாமல் செய்வதில் அமெரிக்காவும் பிரிட்டனும் முன்தளத்திலே செயற்பட்டன. அரபு முஸ்லிம்களுக்கான ஒரு நாட்டை அமைத்து கொடுக்க அவ்விரு நாடுகளும் தடையாக இருந்தன. பலஸ்தீனத்தில் முஸ்லிம்களுக்கு நாடு அமைக்கப்படவில்லை. 1948 யூத தலைவர்கள் இஸ்ரேல் எனும் நாட்டை உரிமை கோரி பிரகடனம் செய்தனர். பலஸ்தீனத்தை தாயகமாக கொண்டிருந்த முஸ்லிம்கள் தமது சொந்த கிராமங்களில் நகரங்களில் நாடற்ற அகதிகளாயினர். பலஸ்தீன விடுதலையை நோக்காக கொண்ட பலஸ்தீன மக்கள் பல்வேறு விடுதலை இயக்கங்களை அமைத்து வன்முறை போராட்டத்தை ஆரம்பித்தனர். பலஸ்தீனத்தில் இரத்தாறு ஓடியது. இந்நிலையில் அருகில் மத்திய கிழக்கில் இருந்த முஸ்லிம் நாடுகளில் பல விடுதலை இயக்கங்களுக்கு ஆயுத உதவியும் நிதி உதவியும் செய்தன. பலஸ்தீனமே அரபு தேசியவாதத்தின் கருவறையாக அமெரிக்காவையும் பிரிட்டனையும் இஸ்ரேலையும் முஸ்லிம் உலகம் வெறுப்பதற்கான பிரதான காரணமாக பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையான இஸ்ரேல் செய்த கொடுமைகளும் அடக்குமுறைகளும் காரணமாயின. இங்கே நான் கூற வருகின்ற விடயம் என்னவென்றால், இந்த பலஸ்தீனமே அரபு தேசியவாதத்தின் கருவறையாக கணிக்கப்பட்டது. அமெரிக்காவையும் பிரிட்டனையும் இஸ்ரேலையும் இந்த முஸ்லிம் உலக நாடுகள் வெறுப்பதற்கான பிரதான காரணமாக இருந்ததும் இந்த பலஸ்தீன மக்களுக்கு அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையாக இருந்த இஸ்ரேல் செய்த கொடுமைகளும் அடக்குமுறைகளுமே. இந்த ஒசாமா பின் லாடன், சதாம் ஹுசைன், கடைசியாக கடாபி வரைக்கும் இந்த பலஸ்தீன மக்களுக்கான ஒடுக்குமுறைகளின் வெளிப்படுத்தல்களே விளைவுகளே அங்கே தென்பட்டன. இந்த அமெரிக்க எதிர்ப்புவாதம் அல்லது இந்த மேற்கு ஐரோப்பிய எதிர்ப்புவாதம் என்பதும் இந்த முஸ்லிம் மக்களினுடைய விடுதலையை மறுத்தமை அல்லது அந்த அரபு தேசியவாதத்தின் எழுச்சியை மறுத்தமை இவையே பிரதான காரணங்களாகவும் இன்று வரை தொடர்கின்ற பிரச்சனைகளாகவும் இருக்கின்றன. உண்மையிலேயே இந்த கொடுமைகளை அடுத்து 1967 இஸ்ரேல் எகிப்து போர் நடந்தது. இதில் இஸ்ரேல் தனது நிலப்பரப்பை விரிவாக்கி கொண்டது. பின்னர் 1973 எகிப்தும் சிரியாவும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தன. சில நாட்களில் ஐநா பாதுகாப்பு சபை யுத்த நிறுத்த தீர்மானத்தை எடுத்து அதனை அமுல்படுத்த முனைந்தது. மத்திய கிழக்கில் சமாதான உடன்பாடு காண்பதற்கு 78 எகிப்தும் இஸ்ரேலும் உடன்பட்டன. இஸ்ரேல் ஆக்கிரமித்திருந்த சினாய் பாலைவன பகுதியை விட்டு தனது படைகளை வாபஸ் வாங்குவதற்கு இஸ்ரேல் இணங்கி 2 கட்டங்களாக அதை செய்தது. 1982 இஸ்ரேல் லெபனான் நாட்டுடன் சண்டையில் இறங்கியது. பாருங்கள், இந்த பலஸ்தீன விடுதலை போராட்டம் அல்லது பலஸ்தீன மக்களின் தாயக பிரதேசம் அவர்களுக்கு இறைமை உள்ள ஒரு நாடு அமைதல் என்பது தொடர்பிலே மத்திய கிழக்கும் உலகமும் எவ்வாறு குழம்பி இருக்கின்றன, இதை கவனிக்க வேண்டும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெற்று ஏறத்தாழ 100 நாடுகளுக்கு மேல் ஆதரித்த பிரச்சனையே இன்னும் தீராமல் தொடர்கிறது. லெபனானை கைப்பற்றிய இஸ்ரேல் பலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு எதிராக போராடக்கூடிய கிறிஸ்தவ லெபனான் படை ஒன்றை போதிய ஆயுத பலத்துடன் உருவாக்கிவிட்டு அந்த இஸ்ரேல் படைகள் லெபனானில் இருந்து வாபஸ் வாங்குகின்றன. இது 1980களின் முற்பகுதியில் நடக்கிறது. இவ்வாறாக இரத்த களரியாக தொடர்ந்த கதை சோவியத் யூனியனின் வீழ்ச்சியின் பின்னர் புதிய உலக ஒழுங்கு 1993 பலஸ்தீன விடுதலை போராட்டத்தையும் இரத்த களரியையும் முடிவு கொண்டு வர சர்வதேச வல்லரசுகள் தீர்மானித்தன. 93 இஸ்ரேலின் பிரதமராக இருந்த இட்சாக் ரபீன் பலஸ்தீன மக்களின் பிரதிகளாக பலஸ்தீன விடுதலை இயக்கத்தை அங்கீகரிக்கின்றார். ஒரு இஸ்ரேலிய பிரதமர் முதலாக பலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பலஸ்தீன மக்களின் பிரதிநிதியாக அங்கீகரிக்கிறார். 1993 பிரதமராக இருந்த இஸ்ரேலின் பிரதமராக இருந்த இட்சாக் ரபீன் PLOவும் பயங்கரவாதத்தை கைவிடுவதாகவும், அதாவது பலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பலஸ்தீன விடுதலை இயக்கம், அது பல்வேறுபட்ட விடுதலை அமைப்புகளின் கூட்டாக இருந்தது, அதுவும் பயங்கரவாதத்தை கைவிடுவதாகவும் இஸ்ரேல் என்ற நாட்டை தான் அங்கீகரிப்பதாகவும் வணங்கிக் கொள்கிறது. 100க்கும் மேற்பட்ட ஏறத்தாழ 125 நாடுகள் ஆதரித்த ஒரு விடுதலை போராட்டம் கூட 1920களில் இருந்து தொடங்கி 1980
95 வரை ஒரு முடிவு புள்ளியை காண்பது கூட முடியாமல் அந்த இடத்திலே வந்து 1993 பிரதானமாக இந்த சோவியத் முகாமின் வீழ்ச்சியின் பின்னர் தான் அந்த முடிவு புள்ளியை காண்கிறது. அந்த முடிவு புள்ளி என்பது கூட பின்னர் எவ்வாறு இழுபடுகிறது என்று நீங்கள் அண்மை கால வரலாற்றை பார்க்கிற பொழுது விளங்கும். பலஸ்தீன விடுதலை இயக்கம் பயங்கரவாதத்தை கைவிடுகிறது. வாஷிங்டனில் பலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவர் யாசிர் அரபாத்தும் இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ரபீனும் சமாதான ஒப்பந்தம் செய்தார்கள். வாஷிங்டனில் பாருங்கள், அமெரிக்க வல்லரசு சம்பந்தப்படுகிறது. காசா பள்ளத்தாக்கிலும் எரிகோ பிரதேசத்திலும் தமது பலஸ்தீன அதிகார சபையை நிறுவுவதற்கும் அங்கு வரையறைக்குட்பட்ட சுயாட்சியை ஏற்படுத்தவும் சமாதான ஒப்பந்தம் இடம் தந்தது. வாஷிங்டனில் செய்யப்பட்ட சமாதான ஒப்பந்தம். எனினும் சுதந்திரமான தனிநாடு பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு வழங்கப்படவில்லை. ஒப்பந்தம் செய்த பிரதமர் இட்சாக் ரபீனை இஸ்ரேலிய தீவிரவாத பின்னணியிலே ஒரு சட்டத்துறை மாணவன், ஒரு யூத மாணவன் சுட்டுக் கொள்ளுகிறார். அதாவது பலஸ்தீனர்களுக்கு இட்சாக் ரபீன் தங்களுடைய யூத உரிமைகளை விட்டுக் கொடுத்து விட்டார் தங்களுடைய பிரதமர் என்று சொல்லி ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் அவரை சுட்டுக் கொள்ளுகிறார். தொடர்ந்து நடந்த தேர்தலில் வலதுசாரி கூட்டு அமைப்பின் தலைவராக இருந்த இஸ்ரேலிய வலதுசாரியான பென்ஜமின் நெத்தனியாகு எனும் ஒருவர் பிரதமர் ஆகிறார். இட்சாக் ரபீன் கொல்லப்பட்ட பிறகு சமாதான ஒப்பந்தம் கேள்விக்குள்ளாகிறது, குழம்புகிறது. திரும்பவும் பலஸ்தீனத்திலே போர் நடக்கிறது. இப்ப பிரச்சனை என்னவென்றால், ஹமாஸ் என்ற ஒரு புதிய தீவிரவாத அமைப்பு தன்னை பலஸ்தீன மக்களின் உரிமை குரலாக வலியுறுத்த தொடங்குகிறது. PLO இஸ்ரேலுக்கு விட்டு கொடுத்து விட்டது, அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்து விட்டது, சர்வதேச தலையீட்டுக்கு விட்டு கொடுத்து விட்டது. இந்த சமாதான உடன்படிக்கை, அமெரிக்காவிலே வாஷிங்டனிலே கைச்சாத்திடப்பட்ட சமாதான உடன்படிக்கை தொடர்பிலே நோர்வேயே அனுசரணை பணியை வழங்கி இருந்தது. நோர்வேயினுடைய அனுசரணை பணி சில ஆண்டுகளாக நிகழ்ந்த பின்னர் தான் இட்சாக் ரபீனுக்கும் யாசிர் அரபாத்துக்கும் இடையிலே சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. எனினும் இட்சாக் ரபீன் கொல்லப்பட பென்ஜமின் நெத்தனியாகு என்ற தீவிர வலதுசாரி ஒருவர் பிரதமர் ஆகிற பொழுது அங்கு மீண்டும் அந்த ஒப்பந்தம் கேள்விக்குள்ளாகிறது. இங்கே விடை காண முடியாத விடயம் என்னவென்றால், உலகிலே இருக்கின்ற அத்தனை நாடுகளும் ஆதரித்தும் சம்பந்தப்பட்ட இஸ்ரேல் என்ற நாட்டோடு பலஸ்தீனர்கள் நேரடியாக பேசுகின்ற பொழுது மட்டும் ஒரு ஒப்பந்தம் உருவாகிறது. அது பின்னர் அது கூட மீண்டும் அது தீவிரவாத முனைப்புகளோடு, ஹமாஸ் போன்றவரின் தீவிரவாத முனைப்புகளோடு அங்கே செயற்பாடுகள் ஆரம்பிக்கிற பொழுது மீண்டும் அந்த அமைதியான நிலைமை, யுத்த நிறுத்தம், நல்லிணக்கத்துக்கான முயற்சிகள் அனைத்துமே பலஸ்தீனத்திலே குழம்பி போகின்றன. மீண்டும் இஸ்ரேலிய படைகள் பலஸ்தீனர்களை தாக்குகிறது, பலஸ்தீனத்தின் ஹமாஸ் இஸ்ரேலியர்களை தாக்குகிறது, மீண்டும் சர்வதேச தலையீடுகள், மீண்டும் மீண்டும் யுத்த நிறுத்தங்கள், இவ்வாறு இழுபட்ட இந்த நிலைமை போக இப்பொழுது காசா பள்ளத்தாக்கை இந்த ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பு தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறது. ஹமாஸும் பலஸ்தீன விடுதலை இயக்கம் PLOவும் சகோதர மனிதர்களை கொண்ட அமைப்பு, முஸ்லிம்களை கொண்ட அமைப்பு. அவர்கள் கூட இருவரும் தங்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை, இணக்கம், ஒப்பந்தம் என்று வருவதை இஸ்ரேல் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஹமாஸோடு இணைந்து கொண்டால் நீங்கள் எங்களோடு பேச முடியாது என்று இஸ்ரேல் கூறுகிறது. இப்பொழுது ஆகப்பிந்திய நிலைமை, யுனெஸ்கோ அமைப்பிலே இந்த பலஸ்தீன அதிகார சபை கூட ஒரு பகுதி ஹமாஸ் அந்த தீவிரவாத முஸ்லிம் அமைப்பிடம் இருக்கிறது, ஒரு பகுதி மிதவாத தன்மையில் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிற பலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அங்கேயே ரெண்டு விதமான கருத்து பிளவுகள் ஏற்பட்டு அந்த பலஸ்தீன சமாதான நடவடிக்கைகள் சீரழிந்து போகின்றன. இந்த கட்டத்திலே ஐக்கிய நாடுகள் சபையிலே அவதானிப்பாளர் அந்தஸ்தோடு இருக்கிற இந்த பலஸ்தீன அதிகார சபை யுனெஸ்கோ அமைப்பிலே ஒரு அங்கத்துவத்தை கோருகிற பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட 14 நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஏறத்தாழ 107 நாடுகள் ஆதரித்தன. இங்கே நான் கூற வருகிற விடயம், இந்த உலகமே ஆதரித்த இந்த பலஸ்தீன விடுதலை கதையை இந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டே போகிறது. சோவியத் முகாம் விழுந்து பல வருடங்கள் ஆகின்றன. ஆனாலும் சமாதான புள்ளியை பலஸ்தீனர்களாலும் இஸ்ரேலியர்களாலும் தொட முடியவில்லை. காரணம் என்னவென்றால், சர்வதேச தலையீடுகள் ஒருபோதுமே அவர்களை விடப்போவதில்லை. ஏனெனில் இஸ்ரேலியர்களும் பலஸ்தீனர்களும் நேரடியாக சந்தித்து இணக்கம் காணுகின்ற இடங்களில் கூட பின்னர் அங்குள்ள நிலைமைகள் மாறுகின்றன. ஆகவே இங்கே சர்வதேசமே ஆதரித்த
பலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் நிலைமையே இவ்வளவு பலஸ்தீன விடுதலை கதையின் நிலைமையே இவ்வளவு வங்குரோத்து நிலைமையில் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய ஒரு சீமான் துள்ளி கொண்டு நின்று என்ன பிரயோசனம்? தமிழ்நாட்டினுடைய நெடுமாறன் ஐயா குரல் கொடுத்து என்ன பிரயோசனம்? கோபாலசாமி கத்தி குளறி என்ன பிரயோசனம்? ஆகவே இவர்கள் செய்யக்கூடியது இந்த சர்வதேச அனுபவங்களில் இருந்து எங்களுடைய பிரச்சனையை பார்ப்பதோடு, சர்வதேச அனுபவங்கள் எனும் பொழுது அப்படியே அதை பிரயோகிக்க முடியாவிட்டாலும் அந்த அனுபவங்கள் எங்களுக்கு பாடங்களாக இருக்க வேண்டும். அதை விட எங்களுடைய அனுபவமும் இங்கே 1949 இருந்து அகிம்சை, பின்னர் 80களிலே தொடங்கிய வன்முறை போராட்டம், முள்ளிவாய்க்கால் வரை முற்றுப்புள்ளி பெற்ற நிலைமைகள், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது கூட நாங்கள் சீமானையோ நெடுமாறனையோ அல்லது கோபாலசாமியையோ அல்லது ஏனையவர்கள் எதிர்பார்ப்பது போல அமெரிக்காவையோ பிரிட்டனையோ அல்லது மேற்கு ஐரோப்பாவையோ எந்த நாட்டையும் நம்பி நாங்கள் சிவிஎம் செய்ய முடியாது. இந்த இலங்கை நாட்டிலே நாங்கள் எங்களுடைய உரிமை பிரச்சனை இருக்கும் என்றால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தோடு தான் பேச வேண்டும். இதை சீமான் போன்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய அரசியலை, உங்களுடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மக்களினுடைய ஏழ்மை, வளப்பற்றாக்குறையால் பிச்சைக்காரர்களாக இருக்கிற பல தமிழ்நாட்டினுடைய பல குடும்பங்கள் இருக்கின்றன. பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்வதில்லை, பிள்ளைகள் வீதியோரங்களிலே கிடந்து உறங்குகிறார்கள். எவ்வளவோ சமூக பின்னடைவுகளோடு உங்களுடைய மாநிலம் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் அவ்வாறு உங்களுக்கு முடியும் என்றால் நீங்கள் இவ்வாறு உணர்வு பூர்வமாக செலவழிக்கக்கூடிய தொகையை எங்களுடைய போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்கள். அதுவும் நேரடியாக கொடுக்க முடியாது. நீங்கள் இலங்கை அரசை மதித்து இலங்கை அரச சட்ட திட்ட முறைமைகளுக்கு ஊடாக அன்றையில் தமிழ்நாட்டிலோ அல்லது நீங்கள் புலம்பெயர் மக்கள் மத்தியிலோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் புலம்பெயர் வெளிநாடுகளிலே இருப்பார்கள், செல்வந்தர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய ட்ரேடர்ஸ், இவங்கள்ட்ட எல்லாம் போய் நீங்கள் காசுகளை வாங்கி எங்கட சனத்துக்கு இந்திய அரசாங்கத்துக்களால கொடுங்கோ. இங்க வீடமைப்பு திட்டம் போகிறது, இந்திய அரசாங்கத்தினுடைய வீடமைப்பு திட்டம், வாழ்வாதார திட்டங்களுக்கு கொடுங்கோ. சும்மா தமிழ்நாட்டிலே ஒரு ஏர்போர்ட்ல ஏறி அமெரிக்காவின் ஏர்போர்ட்ல இறங்கி அந்த காசையும் வீணாக்கி திரும்பி போய் அதை பத்திரிகைகளையும் செய்திகளாகி உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் உங்களளவில் நேர்மையாகவே பார்க்கிறீர்கள். நேர்மையாகவே இருக்குது விளைவு தானே உங்களுடைய அந்த நீங்கள் சொல்லுகிற அந்த தமிழ் உணர்வினுடைய நேர்மை தன்மைக்கு ஏற்ற விளைவுகள் வரப்போவதில்லை. இங்கே நான் சொன்னேனே, இந்த பலஸ்தீன உதாரணத்தை பாருங்கள். உலகமே ஆதரித்த பலஸ்தீனர்கள் சீரழிகிறார்கள், இன்றும் ஆதரிக்கிறார்கள் உலகத்தை. ஒரு யுனெஸ்கோ அமைப்பிலே அவர்களால் அங்கத்துவம் பெறுவது கூட அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் எதிர்க்கப்படுகிறார். அந்த அமெரிக்காவிலே போய் தமிழர் உரிமைகளுக்காக என்ன கலைக்க போகிறீர்கள்? நன்றி. நான் இந்த கருத்துக்களை சில வேளைகளில் நீண்ட நேரம் கூறிவிட்டேனோ தெரியாது. இந்த கருத்துக்கள் தொடர்பிலே அவர்கள் கருத்துக்கள் தெரிவிக்கலாம். நன்றி. அது யாழ்ப்பாணத்திலிருந்து எமக்கு பார்வைகளுக்காக பிரத்யேகமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு பகுதியை நீங்கள் இப்போது பார்த்தீர்கள். ஆம் சொந்தங்களே, இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்ளவிருக்கின்றோம். இன்று எமது நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் அதுபோன்று மன்னிக்க வேண்டும், டாக்டர் சிவபாலன் அவர்களது அழைப்பு ஏதோ ஒரு காரணத்தினால் துண்டிக்கப்பட்டிருந்தது. அவரிடம் நான் எனது தனிப்பட்ட முறையில் எனது மன வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று பேசிய அனைவருக்கும், அதுபோன்று இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும், அதுபோன்று பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் அவர்களும் நிகழ்ச்சியில் அழைப்பை எடுத்து பேசியது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் ஒரு சாதாரண நேரை போல இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டமை நான் ஆரம்ப காலங்களிலேயே குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பல அரசியல்வாதிகள் பார்க்கின்றார்கள். எனவே உங்களது கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தெரிவியுங்கள். ஏனென்றால் இதுபோன்ற நிகழ்ச்சிகளூடாகத்தான் உங்களது கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும் என்று அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக பிரபா கணேசன் அவர்களது தொடர்பு இருந்தது. அந்த வகையிலே தொடர்பை ஏற்படுத்திய அனைவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று என்னோடு தயாரிப்பில் உதவிய நேருஜன் அவர்களுக்கும் அதுபோன்று எமது தயாரிப்பில் உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சர்தார். மீண்டும் சந்திப்போம் சொந்தங்களே.